இனிமேல் ஒன்றும் எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்கிறவர்களும் நம்மளால் முடிஞ்சது புறத்தியாருக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதாக செய்யலாம். 60 வயசுக்கு மேலே உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எல்லாருமே. உணவு பழக்கங்களையும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தால் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சுந்தரி ராமகிருஷ்ணன். எனக்கு 86 வயது ஆகிறது. நான் ஈரோடில் 1939ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் பிறந்தேன். என் தகப்பனார் அந்த காலத்து இம்பீரியல் பேங்கில் பே இன்சார்ஜாக இருந்தார். என் தாயார் லக்ஷ்மி நாராயணி, அவர்கள் குடும்பத் தலைவியாக இருந்தார். என்னுடன் கூட பிறந்தவர்கள் 5 பேர். 2 சகோதரர்கள், 3 சகோதரிகள். அதில் ஒரு சகோதரி காலமாகிவிட்டார், மூத்த சகோதரி. தாராபுரத்திலும் என் தகப்பனார் வேலை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் எல்லோரும் திருவல்லிக்கேணியில் வசித்து வந்தோம். பிறகு ஒரு 2-3 வருடங்கள் கழித்து நாங்கள் ராயப்பேட்டைக்கு சென்றுவிட்டோம். சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல் என்று மயிலாப்பூர் தற்பொழுதும் இருக்கிறது. அந்த பள்ளியில் நான், என் சகோதரர்கள், சகோதரி எல்லோருமே அங்கே படித்து கொண்டிருந்தோம். 2 வருஷம் அங்கே படித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என் தகப்பனாருக்கு திடீரென்று ஆலப்புழைக்கு மாற்றலாகிவிட்டது. எல்லோரும் மலையாளம் கட்டாயம் படுத்த வேண்டும், தமிழ் கிடையாது. அதனால் எங்களால் அங்கே போக முடியவில்லை. நாங்கள் குடும்பத்தை காலி செய்து கொண்டு போக முடியலை. என் தகப்பனார் மட்டும் ஆலப்புழைக்கு சென்றார். நாங்கள் அனைவரும் தஞ்சாவூரில் என் சிறிய தாயார் வீட்டு பக்கத்தில் நாங்கள் போய் தங்கினோம். அங்கு ஒரு வருஷம் இருந்தோம். அங்கு தஞ்சாவூரில் கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூல், அங்கு படித்தோம் நாங்கள் ஒரு வருடம். மீண்டும் சென்னைக்கு வந்து விட்டோம். சென்னையில் லேடி வில்லிங்டன் பள்ளியில் 8வது முதல் 11வது வகுப்பு வரை படித்திருக்கிறேன். 11வது வகுப்பில் நான் தங்க மெடல் வாங்கினேன் தமிழில். எனக்கு மேலே நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. அம்மாவுக்கு நிறைய கைவேலைகள் தெரியும், ஏகப்பட்ட கைவேலைகள் தெரியும். ஸ்வெட்டர் 100 கணக்கில் போட்டிருக்காங்க. ஸ்வெட்டர் எல்லாருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. கடைசி வரலும் 100 வயது வரலும் வாழ்ந்தார்கள் எங்கள் அம்மாவுக்கு பாடவும் தெரியும், ரொம்ப நல்லா பாடுவாங்க. எல்லா கலைகளிலுமே சிறந்தவங்க இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் முன்னுக்கு கொண்டுறதுக்கு வழி இல்லை. உமையாள்புரத்தில் இருக்கும்போது ஒரு 2 வருஷம் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் சாமிநாதையர்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருந்தார். அங்கேயே நானும் எங்கள் அக்காவும், அப்போவே எனக்கு 8 வயசு, அவங்களுக்கு 10 வயசு தான் முடிஞ்சிருந்தது. அந்த 2 வருஷத்துக்குள்ளேயுமே நாங்கள் நிறைய கீர்த்தனைகள், ராகம்லாம் கூட பாடின்னு இருந்தோம். ஆனால் அப்போ இந்த அளவுக்கு வெளியில் அது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒன்றும் வசதியும் கிடையாது. எங்களுக்கு தெரியாது, கிராமத்தில் இருந்ததுனால. சென்னைக்கு வந்த பிறகு யார்ட்டையும் பாட்டு கற்றுக்கலை. ஆனால் நாங்கள் இந்த உமையாள்புரத்தில் கற்றுண்ட பாட்டையே நாங்கள் 2 பேரும் யார் வந்தாலும் பாடுவோம், தினமும் பாடுவோம், அப்படியே பாடின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10th படிக்கிற போது சென்னையில் தோப்பு தெருவில் சரஸ்வதி கான நிலையம்னு ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் பாட்டு கற்றுனோம். லோயர் ஹையர் 2லையுமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம். ஸ்கூலில் படிக்கிற போது UMCAல ஒரு தடவை நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஏதோ காம்படிஷனுக்கு போய் பாட்டில். அப்புறம் என்ன பண்ணாங்க, மியூசிக் டிப்ளமோ வேணா படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மியூசிக், அதில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷத்துக்கு சும்மாவே இருந்துட்டேன், ஒன்றுமே பண்ணலை, எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல. அப்புறம் திடீர்னு இந்த வித்வான் கோர்ஸஸ், சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில் வித்வான் கோர்ஸ், அதில் சேரலாம்னு தோணுச்சு. அதில் சேர்ந்து 2 வருஷம் படித்தேன். அப்புறம் மியூசிக்கல் பெடகாலஜி அதுலேயே ஒன்று இருந்தது, அதையும் படித்தேன். அது படிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆல் இண்டியா ரேடியோவில் ட்ரை பண்ணேன், கிடச்சிது. ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 15 இயர்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவில் 66 எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் ப்ரோக்ராம் கிடச்சிது. அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு திருமணம் ஆச்சு. ஆக்சுவலி எல்லோரும் ஜாதகம் பார்த்து, அப்போல்லாம் ரொம்ப ஜாதகம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ நாங்கள் பேப்பரில் தான், அப்போயே ஹிந்து பேப்பரில் விளம்பரம் இதாக அதுலேருந்து தான் பண்ணினோம். ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் அப்பா போய் உள்ளூருக்குள்ளே தானே இருந்தது, காந்தி நகர். அதனால் நேராக போய் பேசி, அதுக்கப்புறம் எல்லோரும் பெரியவாள்லாம் போய் பேசி அரேஞ்ச் பண்ணி தான், அரேஞ்ச் மேரேஜ் தான். நந்தனத்தில் நடந்தது. அந்த ஹவுசிங் போர்டு உண்டு, ஒரு கல்யாண மண்டபம் நந்தனத்தில். அந்த கல்யாண மண்டபத்தில் தான் நடந்தது. என்னுடைய கணவர் பெயர் ராமகிருஷ்ணன், LME படிச்சிருந்தார். அவர் கல்யாணத்தும் போது ஒரு KG கோஸ்லாவில் இருந்தார். அப்புறம் அவர் மாறி நிறைய கம்பெனிக்கு போனார். கடைசியில் சுந்தரம் கிளைட்டனில் ஜாயின் பண்ணார் கடைசியாக. அதுக்கப்புறம் விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே தான் இருந்தோம். ஏன்னா அவர் மெட்ராஸில் தான் அவருக்கும் வேலை இருந்தது. அவர் கேம்ப்பு அடிக்கடி போகிற வழியாக, மற்றபடி எங்கள் மாமனார் இருந்தாங்க, நாங்கள் அவளோட தான் இருந்தோம். அவருக்கு 2 ஒரு அண்ணா, ஒரு தம்பி, 2 தங்கைகள். அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி, ஒரு தங்கை காட்டுமன்னார் கோயிலில் இருந்தாங்க, பெரிய தங்கை பம்பாயில் இருந்தாங்க. அண்ணா பெங்களூர் இருந்தார். இப்போ தம்பி எங்கேயோ இங்கே சவுத்தில் வேலையாக இருந்தார். 68 எனக்கு
எனக்கு புள்ள குழந்தை முதல் புள்ள கீழே இருக்கான் அவன் பையன். ஒரு வருஷம் கழிச்சு இவங்க பிறந்தாங்க 70வது வருஷத்தில். ஸோ 2 குழந்தைகள் பிறந்தப்புறம் அதிகமாக வெளியிலேயே போக மாட்டேன். வீட்டு வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். கோவில் கூட போக நேரம் கிடைக்காது. அங்கேருந்து இந்த பத்மநாப சாமி கோவில் போகிறதுக்கே ரொம்ப தூரம், நடந்து வர முடியாது. குழந்தை எல்லாமே அழைச்சிட்டு வரணும். வந்துவிட்டு திரும்பி போகிறதுக்கே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு நேரம் இருக்காது. நடுவில் யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மச்சினர்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வரமாட்டார். அவர் வர டயத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும். அவங்க சாயங்காலம் வரும்போது நம்ம வீட்டில் யாராவது வரும்போது வீட்டில் இருக்கணும். நம்ம வெளியில் போயிட முடியாது. அப்படிலாம் சடான்னு சொல்லாமல் கொள்ளாமல். அதனால் கோவில் கூட அதிகமாக அப்போல்லாம் போனதில்லை. ஏதாவது ரொம்ப விசேஷம் என்னென்னா அவங்க போகும்போது அவங்களோட இந்த வைகுண்ட ஏகாதசி இது மாதிரி முக்கியமான இதில் தான் போகிற வழக்கம். டெய்லி கோவிலுக்கு போகிற வழக்கம்லாம் கிடையாது. அதனால ஜாஸ்தி ஒன்றும் எப்படி மேலே கற்றுக்கணும், பாட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியாது. வேறு யார்ட்டையான்னு பேசி தெரிஞ்சுட்டா தானே தெரியும். அதனால் தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு இங்கே வந்தப்புறமா நான் தனியாக வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10-12 வருஷம் அவளோட இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தனியாக வந்துட்டோம் இந்திரா நகருக்கு. இங்கே வந்தப்புறமா அவர் கூத்தப்பிரன் தான் சொன்னார், நீங்கள் ஹையர் ஆடிஷன் போகணுன்னா திருப்பி நீங்கள் ஆடிஷனுக்கு போகணும். அவளே நான் நம்ம பாடுறதை பார்த்து ஒரு தடவை அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப நாளாக பாடியிருக்கள், உங்களுக்கு நல்ல ரிமார்க் வந்திருக்குன்னு சொன்னார். நான் நினச்சேன் அந்த மாதிரி ரிமார்க்லேயே நமக்கு அடுத்த கிரேடு வந்துடும், நான் அப்படி நினச்சுட்டேன். என்னால் எனக்கு தெரியாது, அந்த விஷயமே தெரியாது. அவர் சொன்னப்புறம் தான் சரி இதுக்கு தனியாக ஒரு ஆடிஷன் போகணுன்னு நான் கேவி நாராயண சாமிகிட்ட போய் நேராக கற்றுக்கலான்னு பார்த்தேன். பால்காடு கேவி நாராயண சாமி தான் காலேஜ் ஆஃப் ஃபர்னாடிஸில் எனக்கு டீச் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போனவர் அவர் டைம் இல்லைம்மா, நீங்கள் மியூசிக் அகாடமியில் ஒரு கோர்ஸு டிஎம் தியாகராஜன் தான் நடத்துகிறார், நீங்கள் அங்கே போய் சேருங்கன்னார். சரி நாங்கள் போய் ஒரு 2 வருஷம் அந்த கோர்ஸ் படித்தேன். அது ஆனால் அந்த மியூசிக் அகாடமி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படின்னா காலம்பரை 10 மணிக்குள்ளே இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு போனால் வரத்துக்கு 2 மணி ஆகிடும், 2:30 மணி ஆகிடும். திருப்பி வந்தோடனே இங்கே அப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்க வந்துருந்தாங்க. அவளுக்கு பாட்டு கிளாஸும் எடுக்கணும். அதனால் 2 மணிக்கு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு அவங்க வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாட்டு கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ஒரு 5 வருஷம். பசங்களுக்கு ஜாஸ்தி நான் ஒன்றும் பாடம்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்து விட, பையனுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பேன். இவளுக்கும் கொஞ்சம் அவளே தான் படிச்சுப்பா ஜாஸ்தி ஒன்று. அப்போ எனக்கு கொஞ்சம் தோணித்து, நம்ம இன்டர்மீடியட் இல்லமாலும் படிச்சிருந்தா குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அது ஒரு இது இருந்தது எனக்கு அந்த சமயத்தில் தோணிச்சு. ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த படிப்பு படிக்கிறது. அது இப்போ எல்லாருக்கும் நிறைய இருக்குது, விழிப்புணர்ச்சி இருக்குது. இப்போ ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவரு டிகிரி படிக்கிறேங்கிறா, காலேஜில் படிக்கிறேங்கிறா. அப்போ நினச்சிப்பேன், எனக்கே துணிச்சல் இல்லை, கொஞ்சம் கூட தைரியமாக அட்டன் சொல்லியிருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் மாமா சொன்னார், நீ ஏம்மா என்கிட்ட சொல்லலைன்னார். அப்போல்லாம் நிறைய குடும்பத்துலேயே சில பேர் பாலிடிக்ஸ் உண்டு. யாராவது ஒருத்தருக்கு பண்ணால் இன்னொருத்தர் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பா. அதனால பயம் சொல்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு பொன் பிள்ளைகளையும் இவளை படிக்க வைக்கணும், அவனையும் நிறைய படிக்க வைக்கணும்னு ஒரு நிறைய ஆசை. இவளுக்கு கொஞ்சம் டாக்டர் மெடிக்கல் கிடைக்குமான்னு பார்த்தேன், மெடிக்கல் கிடைக்கல. அவள் அப்புறம் ட்ரை பண்ணலை, செகண்ட் டைம் ட்ரை பண்ணி தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு காலேஜில். அதனால் அவனுக்கு கிடைக்கல அந்த சமயத்தில். அப்புறம் இப்போ டாக்டரேட் பண்ணா, ஐஐடியில் டாக்டரேட் பண்ணியிருக்கா. அவளுக்கும் பாட்டெல்லாம் உண்டு, நிறைய பாடணும்னு ஆசை உண்டு. என்னோட தான் சொன்னேன், இந்த ஆடிஷன் ஹையர் ஆடிஷன் அப்போ போடாதனால அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 400 பேர் ஒரே சமயத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. 2-3 வருஷம் முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணும்போது கிடைக்கல, நான் விட்டேன் அது. அப்புறம் 2-3 பேர் கூட ரேடியோவில் பண்ணால் தான் இதுன்னு நினச்சிக்கிறேடா அப்படின்லாம் சொன்னான். சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 97ல் நான் பூனாவுக்கு போயிருந்தபோது இவங்க பூனா இருந்தாங்க. அப்போ 97ல் பூனாலேருந்து சத்தாராக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுது, நம்ம ஏன் இப்படி வெட்டியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டயத்தை. சின்ன வயசில் நான் கொஞ்சம் கம்போஸ் பண்ணுவேன், ஸ்கூலில் ஏதாவது ட்ராமா நாங்களே வீட்லேயே கூட போட்டிருக்கோம் ஒரு வைகுண்ட ஏகாதசி போதெல்லாம். அதுக்கெல்லாம் நானே கம்போஸ் பண்ணியிருக்கேன், பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பாட்டு கொஞ்சம் கம்போஸ் பண்ணி பார்க்கலாமே, நமக்கு தான் ஒன்றும் சான்ஸே வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பஸ்ஸில் போயிட்டே இருக்கணும் ஒரு பாட்டு. அந்த சத்தாரா கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே முடிச்சுட்டேன் அந்த பாட்டை. அது ராகம் எல்லாமே சிவரஞ்சனி ராகம், தாடம் எல்லாம் இந்த ஆரம்பிக்கும் போதே அது வந்துடுத்து அந்த பாட்டு ஃபுல்லாக. அந்த கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே அதை முடிச்சிட்டேன். அப்புறம் ஆற்றுக்கு வந்தோடனே தோணித்து, இந்த பாட்டையிலேருந்து நம்ம எல்லாத்தையும் இனிமேல் பாட்டு வேணும். அந்த ஒரு பாட்டை மாத்திரம் அப்போ இது பண்ணிட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு வந்தோடனே எங்கள் தங்கையாத்துக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன், நவராத்திரிக்கு போயிருந்தேன். அவங்க பாட சொன்னாங்க, அந்த பாட்டை தான் பாடினேன். அது மூகாம்பிகை, அவர் மூகாம்பிகை அடிக்கடி போவார், அவர் ரொம்ப பக்தர். அதனால் அவர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி
மகாராஜபுரம் சந்தானத்தோட பையன் மகாராஜபுரம் ராமச்சந்திரன். அவருக்கு கொஞ்சம் பழக்கம், ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு அவள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குரல், இவங்க என்ன பாடமே இருந்திருக்காங்க எத்தனை நாள். அதை அப்போ பண்ணதோடு இல்லாமல் ஒரு 5 வருஷம் கழித்து அவங்களே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மியூசிக் அகாடமியில் படித்தபோது மங்களம் சங்கர்னு ஒருத்தர் படித்தாங்க எங்கள் கூட. அவங்களுக்கு சம்மந்தி அவங்க மகாராஜா ராமச்சந்திரன் பொண்ணை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு ஒரு 4-5 வருஷம் கழித்து போனேன். இது நடந்து 97. நான் போனது 2002. பெசன்ட் நகரில் இருந்தாங்க அவங்க. அப்போ மகாராஜா ராமச்சந்திரன் வந்திருந்தாருங்க அவங்க வீட்டுக்கு. நான் முன்ன பின்ன அவரை பக்கத்துலலாம் பார்த்தது கிடையாது. இந்த கேசட் ரிலீஸ் போது அவர் பாடியிருக்கார். ஃபஸ்ட்டு இந்த கேசட் ரிலீஸ் வந்து 99 பண்ணினோம் அங்கே ஹம்சத்வனியில். அப்போ அன்றைக்கி மகாராஜா ராமச்சந்திரன் தான் பாடினார் கச்சேரி. என்னோடது முடிஞ்சோன்னு அவர் பாடினார். நான் அப்புறம் வந்துட்டோம், நாங்கள் கொஞ்ச நாளைக்கு கச்சேரி கேட்டோம். அவருக்கு தெரியாது நான் பாடியிருக்கேன்னு. அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எதேச்சா போனபோது இவர் வந்திருந்தார் சம்மந்திங்கிற முறையில். அப்போ தான் கல்யாணம் ஆயிருந்தது அவங்க பொண்ணுக்கு. நான் இந்த மாதிரி கேட்டேன், உங்களுக்கு வந்து அனந்தபத்மநாபனா தெரியுமா? அனந்தபத்மநாபன் பேர் எங்கள் தங்க வீட்டுக்காரர் பேர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, பழக்கம் இல்லையான்னு. அது என்ன அப்போயே 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஓ நீங்கள் இந்த சிவரஞ்சனி பாடினவங்க தானே அப்படின்ட்டார். நான் என்னை பார்த்ததே கிடையாது, என் குரலை மட்டும்தான் கேட்டிருக்கார். நான் அந்த அளவுக்கு அது இம்ப்ரெஸ் ஆகிருக்கு அவருக்கு அந்த இது. அவ்வளோ நாள் அதுவும் அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார், உலகமெல்லாம் சுற்றின்னு இருக்கார் அவர். நம்மளை எப்படி ஞாபகம், என்னை பார்த்ததே கிடையாது. அந்த குரலை மட்டும் வச்சுட்டு அவர் சொன்ன பாட்டை வச்சுட்டு நான் தான் பாடி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இனிமேல் கொஞ்சம் கம்போஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு 2 கேசட்டு ரிலீஸ் பண்ணேன். இதான் 60வது வயசில் தான் இறைமணி மாலை போட்டேன். இறைமணி மாலை முதல் பாகம். 2வது பாகம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 62 போட்டேன். கேசட் வந்து இங்கே பாபநாசம் குமார்னு எங்களுக்கு சம்மந்தி தான் அவர், இங்கே மாட்டுப்பண்ணோட மாமா அவர் மூலமாக ஏற்பாடு பண்ணோம். அவர் வந்து ஃப்ளூட்டு, அப்புறம் வயலின், மிருதங்கம், அப்புறம் கஞ்சிரா எல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். ரணிர் சுத்திலையால் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். செகண்ட் இது அதே மாதிரி செகண்ட் வந்து டிகே பத்மநாபன் கலாட்சேத்திரில் இருக்கார் வயலினிஸ்ட். அவர் அதே முதல்ல வாசவரை தான் ஃப்ளூட்டு சரவணன்னு. அப்புறம் வீணை வாசாங்க. செகண்ட் இதில் வீணையும் வச்சுருந்தாங்க. 2 கேசட்டு போட்டேன். 2 கேசட்டுமே ஹம்சத்வனியில் தான் ரிலீஸ் பண்ணோம். முதல் கேசட் வந்து கல்பவன் சுவாமிநாதன் தான் ரிசீவ் பண்ணிட்டாங்க. 2வது வந்து டிஆர் சுப்பிரமணியம் அவர் ரிசீவ் பண்ணார் கேசட்டை. அதுக்கப்புறம் அங்கே இந்த கேசட்டில் இருக்கிற பாட்டெல்லாம் பாட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கேசட்லாம் ரிலீஸ் பண்ண அப்புறமா நுங்கம்பாக்கம் கல்ச்சரல் அகாடமியில் பாடினேன். அப்புறம் நாதோபாசனில் பாடியிருக்கேன், ஹம்சத்வனியில் பாடியிருக்கேன், கச்சேரி பண்ணேன் அங்கெல்லாம். அதுக்கப்புறம் கிடச்சிது 62 வயசுக்கு அப்புறம். இந்த கேசட் ரிலீஸ் பண்ணது கூட எதுக்கான எங்கள் மாமா என்ன சொன்னார், நீ வந்து முதிரையே போடாமல் பாட்டெல்லாம் பண்ணியிருக்கியே, யார் வேணால் உபயோகப்படுத்துவாள், அது உபயோகப்படுத்தினால பரவாயில்ல, ஏன்னா யாராவது அவளோட பாட்டுன்னு வச்சு விடுவாளேன்னு அப்படின்லாம் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. நான் வந்து முதல் காரணம் என்னுடைய ஜென்ரேஷன், எனக்கு பின்னாடி வராங்களே பேரம்பேத்திகள், அது அவங்களோட இவங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பாடின்னு இருந்தாங்க, அவங்க ஒரு பாடகியாக இருந்தாங்க, பாட்டு தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டு, எப்படியான அவங்களுக்கு இந்த பாட்டு போகும்னு. மற்றபடி என்னோட முத்திரை வரணும், எனக்கு புகழ் வரணும், நான் தான் பண்ணியிருக்கேன்னு பேர் வரணுங்கிறதுக்காக இது பண்ணலை. நான் மெயினாக பண்ணினது என்னோட வம்சம் பின்னாடி வந்துன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பாடியிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம பாட்டி பாடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பாட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்தால் போகிறோம் அப்படின்னு. என் கணவர் ராமகிருஷ்ணன் கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வமுடையவர். திருமணம் ஆவதற்கு முன்னரே ரஞ்சி கிரிக்கெட் கிளப்பில் உறுப்பினராக இருந்து விளையாடி கொண்டிருந்தார். இசையிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஹம்சத்வனி எனும் இசை நிறுவனத்துக்கு செக்ரட்டரியாக இருந்தார். பணியில் 10 வருடங்கள் போல இருந்தார். லயன்ஸ் இன்டர்நேஷனல் கிளப்பிலும் உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். டொனேஷனும் கொடுத்துருக்கார். எதிர்பாராத விதமாக அவருடைய கண்ணை தானம் கொடுக்க முடியாமல் போயிட்டுது. அது எனக்கு மிகுந்த வருத்தமாக தான் இருக்குது. அதனுடன் கூட ராகாத்தம்மன் கோவிலில் இங்கே இரவும் பகலும் சென்று ஆடி மாதம்னா அதுக்காக நிறைய பணியாற்றியிருக்கார். என்னுடைய 2 இறைமணி மாலை கேசட்டும் வடிவதற்கு அவர் மிகுந்த உறுதுணையாக இருந்தார். அதை தவிர சில சபாக்களிலும் எனக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தார். பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 96 வந்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்காங்க. பையனுக்கு ஒரு பையன் இருக்கான்,
பொண்ணுக்கு 2 பெண்கள் இருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம இந்த அளவுக்கு வசதியோடையோ இதுவாக இருப்போம்லாம் அப்போல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இப்போ வந்து நல்ல வசதியாக தான் இருக்கும், கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏதோ கடவுள் வந்து இந்த மட்டும் நம்ம நடமாட வச்சு யாரோட இன்னொருத்தருடைய தயவை எதிர்பார்க்காம என் வேலை பூரா சமையல்லேருந்து என்னோடய வேலை பூரா நான் தான் செஞ்சுக்கிறேன். காலம்புரை எழுந்துலேருந்து சாயங்காலம் ஒன்று என்னோடய வேலை பூரா நான் தான் செய்கிறேன். என்ன இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்திருக்கு. நான் ஒரு 55 வயசு வரலும் கையால் தான் அவ்வளோ எல்லாரோட துணியும் நான் தான் துவச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் தான் போயிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் தான் மியூசிக் அகாடமியெல்லாம் போயிட்டு இருந்தேன். அது எப்படி போனேன்னு தெரில. அப்போ ஏதோ தெம்பு இருந்திருக்கு, பண்ணியிருக்கோம். நான் யார்ட்டையும் ரொம்ப வந்து பேசிட்டு வெளியில் ஃபோனில் பேசிட்டு, சில பேர் ஃபோனில் தான் டெய்லி பேசுவாங்க, ஏதோ கதையை பேசிகிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப அவசியமான ஒழிய என் கூட பிறந்தவளுக்கோ யாருக்குமே ஃபோன் வந்தால் தான் பேசுவேன், இல்லைன்னா நானாக கொஞ்சம் பேசுவேன். தான் ரொம்ப அவசியம் இருந்தார் ஒழிய. ஏன்னா தேவையில்லாத பேச்சுகள் வரும், பின்னாடி நமக்கு ஏதாவது அதனால பிரச்சனைகள் வரும்னு நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். நிறைய அப்போலேருந்தே படிப்பேன், ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய படிப்பேன். படிக்கிறதுனா நான் கொஞ்சம் இந்த புக்ஸ் எல்லாம் படிப்பேன், மேகசின்ஸ்லாம் தான் நிறைய படிப்பேன். குமுதம் விடாமல் பின்னா லைப்ரரி புக் வரும். அப்போ லைப்ரரி புக்கு ஒன்று விடாமல் முதல்லேருந்து கடைசி வரும் படிப்பேன். அதே மாதிரி நியூஸ் பேப்பரை முதல்லேருந்து கடைசி பஞ்சம் வரும் படிப்பேன். அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். இப்போ அப்படிலாம் படிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் அவசியமான நியூஸை மாத்திரம் பார்க்குறது. ஆனால் டெய்லி நியூஸ் பார்க்காம இருக்கவே மாட்டேன், அது பார்த்துருவேன். கொஞ்சம் கிரிக்கெட் மேட்ச்லேயும் கொஞ்சம் அந்த ஸ்கோர்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, கேட்பேன். அது மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. டான்ஸ் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன வயசில் கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையும் இருந்தது. அது மாதிரி அதனால கொஞ்சம் டான்ஸ் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னை பொறுத்தவரையிலும் நான் இதுவரையிலும் வந்து மாத்திரைகளே எதுக்கும் சாப்பிட்டதில்லை. தலைவலின்னா எல்லோரும் உடனே மாத்திரை வாங்குவா, ஆயின்மெண்ட் தடவைப்பா, ஒன்றுமே பண்ண மாட்டேன். அது தானாகவே சரியாகணும். நான் என்னை பொறுத்தவரையிலும் சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தாலும் வயசான அப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்ம சில இதை கண்ட்ரோல் பண்ணிக்க தான் வேணும். மெயினாக வந்து சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம சின்ன வயசில் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கே தெரிஞ்சிருக்கோம் இது அதோட முன்னெல்லாம் அவ்வளோ கிடையாது. நாங்கள் வந்து சின்ன வேளாக இருக்கிற போதெல்லாம் இதை சாப்பிட்டா இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் இத்தனைக்கும் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் எல்லாத்தையும் படிச்சிருக்கோமே வழிய இதில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி சாப்பிட்டா வெயிட் போகணும், ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், ஃபேட் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ வந்து வயசானவன் வந்து அவளே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் 50 வயசுக்கு மேலேயே ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம வளர்கிறதுக்கு தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப ருசியை எதிர்பார்க்காம 50 வயசுக்கு மேலேருந்து 50-60 வயசுக்கு மேலேயே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா நமக்கு வந்து எது ஒத்துக்கிறதோ அதை சாப்பிட்டோம்னா கூடி வரலும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் தலைவலின்னா உடனே மாத்திரை, ஜுரம்னா உடனே மாத்திரை, அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்ற பழக்கமும் கெட்ட பழக்கம். அது மாதிரி சாப்பிடாம கூடி வரலும் நம்ம இயற்கையாகவே ஏதானும் நம்ம பண்ணுறதுனா பண்ணலாம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் உடனே உள்ள நுழையத்தையே மிளகு கஷாயம் போடு அப்படிம்பார். மிளகையும் மஞ்சளையும் தட்டி போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கிறது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது குடித்தாதான் அவங்களுக்கு சரியாகும் போல். ஏன்னா தலையில் தண்ணி விழுந்துருச்சுன்னா உடனே ஜலதோஷம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு. இனிமேல் ஒன்றும் எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்கிறவர்களும் நம்மளால் முடிஞ்சது புறத்தையாக இருக்க ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லைன்னா அவளுக்கு உபத்திரவம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும். நம்மளால் அவளுக்கு கெடுதல் ரொம்ப கஷ்டம் வரக்கூடாது. அந்த மாதிரி நமக்கும் கஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். நல்ல நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கடைப்பிடிக்கலான்னு எனக்கு தோன்றுறது. கூடியவர்களும் உடம்பு ஆரோக்கியத்தை 60 வயசுக்கு மேலே உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லாருமே உணவு பழக்கங்களையும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளால் இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், அதுதான் முக்கியம். இதுவரையிலும் நாங்கள் பேசினதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் நலமாய் வாழ வேண்டும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வா வா முருகா வந்தனை காவ வடிவேலா குஹா மால்மருக ஓடிவா முருகா வந்தனை காவ வடிவேலா குஹா மால்மருக ஓடிவா முருகா வந்தனை காவ வடிவேலா குஹா மால்மருக ஓடிவா. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.